नमस्ते। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां। श्री गुरुभ्यो नमः। நாம் இன்று முதல் ஒரு ஜோதிட வகுப்பு பயில போகிறோம். இதிலே அடிப்படையிலிருந்து ஆரம்பித்து எனக்கு தெரிந்த விவரங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஜோதிஷம் என்ற வார்த்தையை ஜோதிஷம் என்று பிரிக்கலாம். ஜோதி என்றால் ஒளி என்றும், ஜோதிஷம் என்றால் ஒளியை பற்றிய சாஸ்திரம் என்றும் பொருள்படும். சூரியனிலிருந்து ஒளி புறப்பட்டு எப்படி பூமியை அடைகிறதோ, சூரியனிலிருந்து ஒளி புறப்பட்டு சந்திரனை அடைந்து எப்படி பூமியை மீண்டும் பிரதிபலிக்கின்ற ஒளி அடைகிறதோ, அதே போலவே சூரியனிலிருந்து ஒளி புறப்பட்டு எல்லா கிரகங்களின் மீதும் பட்டு அவை பிரதிபலித்து ஒளி பூமியின் மீது விழுகின்றது. அவை மனிதர்களின் மீது விழும்பொழுது ஏற்படுகின்ற தாக்கம், அதனால் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற என்ன விதமான பாதிப்பு, நல்ல விதமானதா தீய விதமானதா என்பதை கிரகங்களின் அசைவு, கிரகங்களின் ஒளியின் அளவு, கிரகங்கள் வானத்தில் இருக்கும் நிலை, இருக்கும் பகுதி ஆகியவற்றை கொண்டு நாம் முன்கூட்டியே கண்டுபிடித்து சொல்வதுதான் ஜோதிஷ சாஸ்திரம். வானியலை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம் கணிக்கப்படுகிறது, பலன் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் வானியலையும் சேர்த்தே நாம் சொல்வதால் முதலில் வானியலில் இருந்து நாம் துவங்குவோம். ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகிறது என்பது நாம் ஏற்கனவே படித்த விஷயம், தெரிந்த விஷயம். ஆனால் உண்மையில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 23 நிமிடம் 23 மணி 56 நிமிடம் 4.091 நொடிகளே ஆகின்றன. கிட்டத்தட்ட 4 நிமிடம் குறைவாக ஆகிறது. ஒரு நாளைக்கு 4 நிமிடம் குறைவாக அளவில் பூமி தானே ஒரு முறை சுற்றி விடுகிறது. இது ஜோதிடத்தில் இது நட்சத்திர ஹோராமணி என்று வழங்கப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பூமி, அந்த பூமியின் குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பூமி நேர்கோடாக தொடர்பு கொண்டு மீண்டும் பூமி ஒரு சுற்றி அதே இடத்தில் வரும்போது, அந்த குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட பாகைக்கு வரும் பொழுது ஆகின்ற நேரத்தை பார்த்தால் 23 மணி 56 நிமிடம் 4.091 நொடிகள் ஆகியிருக்கும். ஆகவே இந்த 4 நிமிடம் குறைவாக இருப்பது நட்சத்திர ஹோராமணி என்பது வழங்கப்படும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பின்னர் நம் ஆழமான விஷயங்களுக்கு செல்வோம். விஞ்ஞான அறிவியல் படி சூரியனைத்தான் மற்ற எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன, பூமியையும் சேர்த்து. ஆனால் இதற்கு ஹீலியோசென்ட்ரிக் முறை என்று பெயர், அல்லது சோலார் சென்ட்ரிக் முறை என்றும் சொல்வார்கள். ஜோதிடத்தின்படி பூமியை மையமாக வைத்து மற்ற கோள்கள், ராசி மண்டலமே பூமியை மையமாக வைத்து சுற்றி வருவதாக கணக்கிடப்படுகிறது. இதற்கு ஜியோசென்ட்ரிக் முறை என்று பெயர் வழங்கப்படுகிறது.
பூமியின் மீது உள்ள கற்பனை கோடுகளே அட்சரேகை, தீர்க்கரேகை, லாங்கிடியூட், லேட்டிடியூட் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிலே 0 டிகிரி என்பது இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் நகரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து 5½ மணி நேர வித்தியாசத்தில் இந்தியா இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் சரியாக உச்சியில் சூரியன் வரும் பொழுது அந்த ஊருக்கு அது 12 மணி ஆகும். அப்படி பார்த்தால் பல குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே இதை தவிர்ப்பதற்காக ஒரு பொது மணி நேரத்தை உபயோகிக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிற்கும். சில நாடுகளில் 2 பொது மணி நேரம், 3 பொது மணி நேரம் எல்லாம் கூட உண்டு. ஆனால் நமக்கு ஐஎஸ்டி எனப்படுகின்ற இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியா முழுவதும் ஒரே மண்டலமாக கணிக்கப்பட்டு 82/30 கலைகளில் மையமாக, இந்தியாவின் மையமாக கொண்டு அந்த நேரம் கணக்கிடப்பட்டு அது இந்தியா பொதுமணியாக ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக கொள்ளப்படுகிறது. சுதேசமணி என்பது ஒன்று உண்டு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. சூரிய உதயத்தை வைத்து இது கணக்கிடப்படுகிறது. பொதுமணியிலிருந்து சுதேச மணி நேரத்தை கழித்தால் எவ்வளோ வருகிறதோ அதுவே வித்தியாசமாகும். சுதேச மணிக்கும் பொதுமணிக்கும் உள்ள வித்தியாசமாகும். இது சாதாரணமாக 1 டிகிரிக்கு 4 நிமிடங்கள் என்ற அளவில் இது வித்தியாசம் அமைந்திருக்கும். கிரகங்கள், அடுத்தது நாம் பார்க்க போவது கிரகங்கள். கிரகங்களில் ராகு கேதுவிற்கு மட்டும் உருவங்கள் இல்லை, நிழல் கிரகங்கள் என்று வழங்கப்படும். இவை வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் சாயா கிரகங்கள் என்று வழங்கப்படும். மற்ற விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இப்பொழுது கோள்களிலிருந்து ஆரம்பிப்போம். முதலில் நாம் நட்சத்திரத்திலிருந்து துவங்குவோம். வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜோதிடவியலில் பயன்படுவை மொத்தம் 27 நட்சத்திரங்களே. முன்பெல்லாம் 28 நட்சத்திரங்கள் கணக்கில் இருந்தன. அதிலே அபிஜித் என்ற நட்சத்திரம் மறைந்துவிட்டதாகவும் அது திருவோணம் மற்றும் அவிட்டம் ஆகிய 2 நட்சத்திரங்களோடு இணைந்து உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களோடு அது இணைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே தற்போது நமக்கு கணக்கில் இருப்பது 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் சீனிவாசன் பஞ்சாங்கம் என்ற திருக்கணித பஞ்சாங்கத்தில் 36ஆம் பக்கத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டில் வேறு வகையான பஞ்சாங்கம் இருந்தால் அந்த பஞ்சாங்கத்தில் எங்கே இந்த நட்சத்திரங்கள் 27 வரிசையாக அச்சிடப்பட்டிருக்கின்ற என்பதை பார்த்து அதை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பல முறை படித்து இவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். பஞ்சாங்கம் இல்லாதவர்களுடைய வசதிக்காக நான் இப்போது சொல்வதை நீங்கள் ஒரு முறை சொல்ல வேண்டும், அதே சமயம் எழுதி கொள்ளவும் வேண்டும். ஆகவே சிறிது நேரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 5 செகண்ட் இடைவெளி விட்டு நான் படிக்கிறேன், சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அதை எழுதி கொள்ள வேண்டும். என்னோடு சேர்ந்து ஒரு முறை, நான் சொல்லி முடித்ததும் ஒரு முறை நீங்கள் சொல்ல வேண்டும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை,
சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்பவை இந்த 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்தையும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நான் சொல்லும் வேகத்தில் எழுத முடியவில்லை என்றால் மீண்டும் ஒருவரை கேட்டு எழுதி கொள்ளலாம். இது தவிர இந்த வீடியோ மெசேஜுக்கு கீழே கொடுக்கின்ற லிங்கை கிளிக் செய்தால் அங்கே இந்த நட்சத்திரங்கள் எழுதப்பட்ட ஃபைலாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரங்களை கொண்டு பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த ஒரு குழந்தை பிறந்தால் அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது என்பது இதை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் தசா புத்தி, குழந்தை பிறந்த பொழுது எந்த தசா நடக்கிறது என்பது இந்த நட்சத்திரத்தை கொண்டு கணிக்கப்படுகிறது. தினசரி நாம் பார்க்கின்ற ராகு காலம், யமகண்டம் என்பவை இந்த நட்சத்திரங்களை, இந்த கிழமைகளை அடிப்படையாக கொண்டு அவை கணிக்கப்படுகின்றன. தினசரி நாம் பார்க்கின்ற அமிர்தாதி யோகங்கள், சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் என்று பார்க்கிறோம் அல்லவா, இவை ஒரு கிழமையும் ஒரு நட்சத்திரமும் சேரும்போது ஏற்படுகின்றன. ஆகவே இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பல விஷயங்கள் இங்கே கணிக்கப்படுவதால் நட்சத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே இவற்றை நீங்கள் கண்டிப்பாக மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவருக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறுபடும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் 4 பாதங்கள் உண்டு. ஒரு பாதம் என்றால் என்ன? ஒரு நட்சத்திரம் என்பது எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு நட்சத்திரம் என்பது எவ்வளவு டிகிரி பரவி இருக்கும், ஒரு நட்சத்திரம் என்பது எந்த ராசியில் அமைந்திருக்கும் என்பது போன்ற விவரங்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு மீண்டும் நட்சத்திரங்களை எழுதி, ஒரு முறைக்கு ஒரு முறை கேட்டு, ஒரு முறைக்கு ஒரு முறை எழுதி அவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.